அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணல், அதாவது இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கனாக்க கன்ஃபார்மாக என்ன டேட் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ நேர்காணல் டேட் வந்து மாற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டேட் கன்ஃபார்மாக டேட் என்ன, அதே மாதிரி ரேஷன் கேள்விகள், அதாவது ரேஷன் இன்டர்வியூவில் வந்து கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் வந்து பிடிஎஃபாக நான் வந்து நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் வாட்ஸ்அப் மூலிமா. இன்னமும் அந்த பிடிஎஃப் வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை. அதனால் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக வாங்கிக்கிறது, அதே மாதிரி ஆல் டிக்கெட், ஓகேங்களா, இன்டர்வியூக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து ஆல் டிக்கெட் தேவை. அந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி இந்த வேலை, ஓகேங்களா, ரேஷன் வேலை வாய்ப்புக்கு வந்து எப்படி எனக்கு கிடைச்சது, ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே வருமா வராதா, ஒரு சில நண்பர்கள் வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையா பொய்யா, ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையா பொய்யா, ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கிறேனே அது வேஸ்ட் அப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதுக்கான விளக்கமும் தெளிவாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் வீடியோவாக இருக்க போகுது, ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இது இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் நமது சேனலில் தான் முதல்ல வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் டேட், அதாவது இன்டர்வியூ எப்போ நடக்க போகுது அப்படின்றதுக்கான டேட் கன்ஃபார்மாக என்ன டேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட, ஓகேங்களா, இந்த மாதத்தோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நேர்காணல் கண்டிப்பாக வெளியாகும். கன்ஃபார்மாக டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ 25லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா, 25லேருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் இன்டர்வியூ டேட்டு வந்து, அதாவது இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிரும், ஓகேங்களா. அதை வந்து கன்ஃபார்மாக பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வந்து 7ஆம் தேதியோட முடிஞ்சது இல்லையா, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த 7ஆம் தேதியோட அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், அதே மாதிரி யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகளாக இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த நேர்காணல் கன்ஃபார்மாக வந்து 25லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்ம் நடக்க போகுது. இது கன்ஃபார்ம், ஓகேங்களா. அதை வந்து தெரியாமல் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கேள்விகள் மற்றும் ஆன்சர், அதாவது என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கியிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னமும் கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேலே வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க. இன்னுமே ரிப்ளை வந்து கொடுக்க முடியல. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மீண்டுமே 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. மீண்டும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிஎஃப் வந்து கொஞ்சமாக தான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேர் தான் ஷேர் பண்ண முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வாட்ஸ்அப்புக்கு வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த ஆல் டிக்கெட், அதாவது நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லையா, அப்போ வந்து ஆல் டிக்கெட் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்போ டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ்டு, சேல்ஸ்மேனுக்கும் க்ளோஸ்டுன்னு இருக்கும், பேக்கர்ஸுக்கும் க்ளோஸ்டு இருக்கும் இல்லையா. இப்போது இந்த இடத்துல வந்து ஆல் டிக்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு வரும். அந்த ஓப்பன் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோன் நம்பரும் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய
நேர்காணலுக்கான ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஆல் டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து நேர்காணலுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சுதா? அடுத்தது வந்து இந்த வேலை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணேன், எனக்கு எப்படி இந்த வேலை வந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கை பேஸ் பண்ணி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ரேஷன் வேலையை பொறுத்தவரைக்கும் நிறைய பொலிட்டிக்கல்ஸ் வச்சு நிறைய இந்த காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு மெத்தாலிட்டியில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 20-25% வந்து கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து வாங்குறது தடுக்க முடியல. ஸோ அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மெரிட் லிஸ்ட்லேயும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த ரேஷன் வேலைக்கு மெரிட் லிஸ்ட்டும் போட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நான் திரும்ப ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறேன். மெரிட் லிஸ்ட்டும் போடுறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்டர்வியூ நல்லா தெளிவாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ இன்டர்வியூக்கு தெளிவாக ப்ரிப்பேர் ஆகணும், நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதை இந்த மாதிரி தெளிவாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து யாருக்காவது வந்திருக்குதா? இன்டர்வியூ வந்து இன்றைக்கி போகிறேன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே யாருமே போகலை. எஸ்எம்எஸ் மெயிலுமே இன்னுமே யாருக்குமே வரலை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேர்காணல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே வந்துடும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்றைக்கி டேட்டில் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அதை டெய்லின்ற அந்த எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து எத்தனை செட்டு ஜெராக்ஸ் கொண்டு வரணும் எல்லா தகவலுமே அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதில் இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நேமில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. பிடிஎஃப் அதாவது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கிறதுல வந்து செல்ஃப் அட்டாச்சில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இதில் ஏதாச்சும் என்னோடய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, யாரோட அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க, உங்களுக்கு ஆல் டிக்கெட் அனுப்பிடுவாங்க. நீங்கள் இருக்கிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்னெல்லாம் தப்பு மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணீங்களோ, என்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களோ, அது எல்லாமே தெளிவாக நீங்கள் கொண்டு போங்க. அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. இந்த இடத்துல தெளிவாக நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரியில் கண்டிப்பாக வந்து போட்டுருவாங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? இந்த இன்டர்வியூ முடிகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சை தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வருது, அதே மாதிரி சத்துணவு வேலை வருது. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகைன் நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.